ஏர் இந்தியா விமான விபத்து நம்மளுடைய இந்தியர்களுடைய மனசுல எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தாக்கத்தை கொடுத்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா 3 விமான விபத்துகள் என்பது நடந்திருக்குங்க. அதுல ஒரு விமான விபத்து ஆக்சுவலா இந்த பங்களாதேஷ்ல நடந்த விமான விபத்து வந்து ரொம்ப கோரமான ஒரு விமான விபத்துங்க. ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதல்ல நம்ம கேரளாவில இருந்து மும்பைக்கு ஒரு விமானம் என்பது புறப்பட்டது. அது போயிட்டு கரெக்டா மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கக்கூடிய சிட்டில வந்து லேண்ட் ஆகும்போது அது வந்து அதோடைய ஓடுதளத்துல, அதாவது ரன்வே விட்டு ஓரமா ஒதுங்கி போயிடுச்சுங்க. ஸோ அந்த இன்ஜினோடைய ஃப்ரேம்ல எல்லாம் அடிபட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரண சூழல் என்பது நடந்தது. அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் இப்ப நீங்க மேல பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு விமானம், அதாவது அமெரிக்காவை சார்ந்த டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆன பிறகு அதோடைய இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஜின்ல தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. ஒரு வகையாக அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய அந்த பைலட் வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த பிளைட் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. அதனால கிட்டத்தட்ட 200 உயிர்கள் என்பது காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற பிளைட்ல வச்சு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ லாஸ்டா இந்த விஷயம் தாங்க ரொம்ப மோசமான ஒரு விபத்தாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானம், அவங்களுடைய ராணுவ விமானம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் கேம்பஸ் பில்டிங் மேல போயிட்டு ஹிட் பண்ணிருக்கு. அதால கிட்டத்தட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் 19 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் 48 பேருக்கு மேல வந்து சீரியஸா இன்ஜூரியஸோட இப்போ வந்து சிகிச்சை எடுத்துட்டு வராங்க. மொத்தமா 80 பேரும் மேல அந்த விபத்துல வந்து காயமடைஞ்சிருக்காங்க. எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.